மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினம் அருளுரைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 22 தொடங்கி 29 முடிய வாசிக்க அனைவரும் கவனமாக கேட்போம். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை,
அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர் எவரோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேதபாரகர்களைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் சிறப்பு வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் நிறைவான சமாதானமும் மகிழ்ச்சியும் மனரமியமும் நல்வாழ்வும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதித்து காப்பதாக. வாசிக்கு கேட்ட திருமறை பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 22 தொடங்கி 29 வரை உள்ள பகுதி. இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற ஆழமான செய்திகள் நம் வாழ்வியலோடு பொருத்தி பார்க்க இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம். வாழ்வின் அடித்தளம், வாழ்வனைத்தின் ஊற்றாக, வாழ்வின் வழிகாட்டியாக, வாழ்வின் மூலமாக கிறிஸ்து இருக்கிறார். அவரே வாழ்வின் ஊற்று. கிறிஸ்துவின் மூலமே எல்லாம் உண்டாயிற்று என்று யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் குறிப்பிடும். அனைத்தும் அவர் மூலமே உண்டாக்கப்பட்டது என்று. அப்படி அவர் மூலமாய் இவ்வுலகத்திற்கு வாழ்வளித்து வாழ்வுக்கு வழிகாட்டிய கடவுள் அந்த வாழ்வு சிதைந்த பொழுது, அந்த வாழ்வை மனிதன் நிலைநிறுத்தி கொள்ள தவறிய பொழுது, அந்த வாழ்வை சுயநலத்தோடு அணுகிய பொழுது, சிதைந்த அந்த வாழ்வை மீண்டும் செம்மையாக்க சரிபடுத்த தன் மகனாகிய கிறிஸ்துவையே நமக்கு தருகிறார். அப்படி உலகத்தில் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் மக்களை நெறிப்படுத்த, மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய மானுடத்தை இறையாட்சிக்குரிய தகவமைப்பு கொண்ட உலகமாக மாற்ற கடவுள் தந்த போதனைகள் அனைத்தும் உள்ளடக்கிய பகுதிதான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7. இவை மூன்றும் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மூலம் உலகிற்கு கொடுக்கப்பட்ட போதனைகளுடைய ஒட்டுமொத்தத்தை இந்த பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். ஒரு புதிய மானுடத்தை வாழ்வியலாக்க அவர் பயிற்சியளித்த வார்த்தைகள், அவர் கடைபிடிக்க சொன்ன திருமொழிகளை கொண்ட பகுதி. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், பகைவரின் மீது அன்பு செலுத்துங்கள், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உண்போம் என்று சுயநலமாய் சிந்திக்காதிருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், ஒவ்வொரு நாள் விடியலிலும் பூத்து குலுங்குகிற பூக்களை பாருங்கள்,
இவைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று வழிநடத்துகிற கிறிஸ்து உங்களையும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை அளிப்பதாகவும், இவைகளை கொண்ட இந்த வாழ்வியலை இப்படி நெறிப்படுத்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு நிறைவாக சொல்லுகிறார், எவர் ஒருவர் இப்படிப்பட்ட வாழ்வியலை தங்கள் வாழ்வாக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொண்டு உங்கள் வாழ்வியலை அமைத்து கொள்ளுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி, கிறிஸ்துவின் வார்த்தைகளே அடித்தளம். கிறிஸ்துவின் வார்த்தைகளே அடித்தளம். அவர் போதித்த அந்த போதனைகளையெல்லாம் நாம் கைக்கொள்ளுகிறவர்களாய், அடித்தளம் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டிடம் நிற்பதற்கான அஸ்திபாரம், அதுதான் அடிப்படையானது. ஒரு கட்டிடம் நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு கட்டிடம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கின்ற, அதை கடந்து நிலைத்து நிற்பவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது அழகிய வண்ணம் பூசுவதனால் நிறுத்தப்படாது, ஒப்பனைகளின் மூலமாக நிறுத்தப்பட மாட்டாது. மாறாக உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் தான் நிலைத்து நிற்பதாக இருக்கும். எனவே இறை உறவுகளே, இறை நம்பிக்கையாளர்களே, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட உடன் பணியாளர்களே, தோழர்களே, நாம் ஆண்டவரின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு நம் வாழ்வை அமைத்து கொள்ள, நம் திருப்பணிகளை மேற்கொள்ள, நம்முடைய அணுகுமுறைகளை கடவுளின் கிறிஸ்துவின் வார்த்தையிலேயே மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளே அடித்தளமாக இருக்கிறது என்ற அந்த உண்மையை உணர்ந்தவர்களா, இவ்வுலகத்தில் நாம் வாழுகிற பொழுது ஏற்படுகிற சங்கடங்களை, சச்சரவுகளை, தோல்விகளை, சவால்களை கடவுளின் வார்த்தையை எதை கொண்டு நாம் எதிர்கொள்ளுகிறோம்? கடவுளின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு இந்த உலகம் தருகிற சஞ்சலங்களை, சங்கடங்களை எதிர்கொள்ளுகிறோமா? அல்லது உலகம் தருகிற ஒரு மாயையான நம்பிக்கை, வலுவுள்ளவன் மட்டும்தான் வாழ முடியும், காசு இருக்கிறவன் தான் பிழைக்க முடியும் என்று இப்படி உலகம் ஒரு தகவலை, ஒருவர் தாழ்ந்தும் ஒருவர் உயர்ந்தும் இருந்தால் தானே அப்புறம் வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா யார் தான் வேலை செய்வது? இப்படி ஒருவரை கீழாகவும் ஒருவரை மேலாகவும் வைத்திருக்கிற இந்த உலகம் வைத்திருக்கிற தவறான தகவல்கள், அவைகளை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை நகர்த்துகிறோமா என்பதை இந்த நாளினுடைய முதல் கேள்வியாக, கடவுளின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள, நாம் கடவுளின் வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க, நாம் கடவுளில் வார்த்தையில் நிலைத்து வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டவர் என்ற உறுதியை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அந்த வாழ்வின் அடித்தளமாய் கிறிஸ்துவே இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி. கிறிஸ்துவின் வார்த்தைகளே அடித்தளம் என்று நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிற பொழுது இன்னொரு புரிதலுக்குள்ளாகவும் நாம் வர வேண்டும். அது என்னவென்றால், கிறிஸ்துவின் வார்த்தை இல்லை, கிறிஸ்துவே அடித்தளமாய் இருப்பவர். நம்முடைய குடும்ப வாழ்வாகட்டும், நம்முடைய திருச்சபைகளாகட்டும், நம் வாழ்வு எப்படி தழைக்கும், நம் வாழ்வு எப்படி செழிப்புறவதாக வளரும், இவைகளெல்லாம் எவைகளை கொண்டு என்றால் கிறிஸ்துவையே அடித்தளமாக கொள்ளுகிற பொழுது. திருமறை நமக்கு சொல்லுகிறது, இயேசுவே நமக்கு அடித்தளம். முதலாவது நான் குறிப்பிட்டேன் கிறிஸ்துவின் வார்த்தையே அடித்தளம் என்று. இரண்டாவது, கிறிஸ்துவே அடித்தளம்.
நாம் எந்த அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறோம்? பவுல் கொரிந்துக்கு எழுதுகிற பொழுது பல்வேறு குழுக்களை பற்றி, அங்கே பல குழுக்கள், சிலர் அப்போலோவை பின்பற்றுவதாக, சிலர் நான் பர்னபா, சிலர் பவுல் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பவுல் குறிப்பிடுவார், நாம் யாருமே கிடையாது, கிறிஸ்து தான். விதைக்கிறவர் ஒருவர், நீர் பாய்ச்சுகிறவர் ஒருவர், ஆனால் விளையச் செய்கிறவர் கிறிஸ்து என்பதை அங்கே குறிப்பிடுவார். எனவே கிறிஸ்துதான் அனைத்தும், கிறிஸ்துவே வாழ்வு, கிறிஸ்துவே மூலம், கிறிஸ்துவே அனைத்தும். நாம் அதன் பணியாளர்கள், நாம் அதனுடைய நீட்சிப்பை செய்யக்கூடிய கடமைப்பட்டவர்கள். இதில் நாம் பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமில்லை. நாம் இந்த காலகட்டத்தில் கடவுளின் அருட்கொடையால் நாம் இங்கே இருக்கிறோம். மனிதர்களாக, நண்பர்களாக, உறவுகளாக, திருச்சபையாராய், சமூக பொறுப்பாளர்களாய், மனிதர்களாய் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு, கிறிஸ்துவே முற்று முழுவதுமாக அடித்தளமாக கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள, நகர்த்த கடவுள் நம்மை எதிர்பார்க்கிறார். இதுதான் அடிப்படையான நோக்கம். கிறிஸ்துவின் வார்த்தையிலும் யாரிடமிருந்து வந்தது? அது கிறிஸ்துவிட. எனவே கிறிஸ்துவே அடித்தளமாக கொண்டு நாம் உலக நிகழ்வுகளை, உலக அநீதிகளை கடவுளின், கிறிஸ்துவின் அடித்தளமாக கொண்டு அதை எதிர்கொள்வது, கிறிஸ்துவை முன்னிட்டு நம்முடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவை மையமாக கொண்டு அணுகுமுறை மேற்கொள்வது, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருப்பது. நிறைவாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசிக்கிற பொழுது இப்படி இருக்கும். திருத்தூதுவர்கள், இறைவாக்கினவர்கள் என்பவர்களுடைய அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையை அடித்தளமாக கொண்டு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவையே தன் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம் என்றால், நாமே அடித்தளமாகிறோம், கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாக மாறுகிறார். இந்த மூளைக்கல் என்ற அந்த வார்த்தை ஒரு சிறப்பு வாய்ந்த வார்த்தை. இட் இஸ் எ கீ ஸ்டோன் என்று சொல்லுகிறார்கள். நல்ல அதற்கு மூளைக்கல் என்ற அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கான மற்றொரு தமிழ் சொல் இணைப்புக்கள். அடித்தளமாக கிறிஸ்துவின் வார்த்தையும் கிறிஸ்துவத்தையும் அடித்தளமாக கொண்டவர்களெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிற மக்களோடும் பிறருடைய நலனிலும் நாம் அவர்களையும் உள்ளடக்கி வாழ்வதற்கு கிறிஸ்து இணைப்புக்கல்லாக இருக்கிறார். இந்த இணைப்புக்கள் என்பதனுடைய பொருள் பெயர்தான் மூளைக்கல் என்பது. எனவே கிறிஸ்து மூளைக்கல் என்பது முரண்பட்டவர்களை கூட கடவுளின் இறையரசுக்குள்ளாக இணைப்பது, பொது நோக்கத்திற்காக, பொது செயல்களுக்காக, பொது நன்மைகளுக்காக கிறிஸ்துவை இணைப்புக்கல்லாக கொண்டு, கிறிஸ்துவை இணைப்பாக, பாலமாக, இருவருக்கும் இடையிலே மையமாக கொண்டு, கிறிஸ்துவின் வார்த்தைகளை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லோரும் அடித்தளமாக கொண்டு ஒரு புதிய மாளிகையை கட்டி எழுப்புவோம். அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுடன், கிறிஸ்து நாம் மக்கள், இந்த 3 நிலைகளிலும் நாம் சரியான முறைமையில் அணுகுமுறையை மேற்கொள்வோமானால் நமது வாழ்க்கை கடவுளின் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அமைத்துக் கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் கிறிஸ்துவையே முழுமையாக
பற்றி கொண்டு அவரை அடித்தளமாக கொண்டு நாம் இந்த உலகத்தின் அநீதிகளை அல்லது நாம் இந்த உலகத்தின் எந்த செயல்களையும் அவரை மையமாக கொண்டு நாம் அணுகும் பொழுது கடவுள் எதிர்பார்த்த இறையரசின் தகவல்களை நம்முடைய வாழ்வியலாக வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுவோம். வெறும் ஞாயிற்றுக்கிழமையில் பாடல்கள், மனப்பாடமான திருவார்த்தை வசனங்களை சொல்லுதல் அல்லது ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு வருதல், இவைகள் ஒரு ஆயரின் பார்வையில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருக்கிறார், எனவே தவறாமல் பங்கு கொள்ளுகிறார், தவறாமல் அனைத்து பாடல்களையும் பாடுகிறார், தவறில்லாமல் சிறப்பாக பாடுகிறார், சிறப்பாக திருமறை வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று நான் வேண்டுமானால் அதற்காக பெருமைப்பட்டு கொள்ளலாம். என்னுடைய ஆலயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இப்படிப்பட்ட பண்புடையவராக இருக்கிறீர்கள் என்றால் என்று நான் சந்தோஷப்படலாம். ஆனால் கடவுள் மகிழ்வுறுவது என்பது இந்த வார்த்தைகளை வெறும் ஒரு சடங்கை போல வழிபாடுகளில் மட்டும் பின்பற்றுகிறவர்களாய், மனனம் செய்கிறவர்களாய் அல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிறவர்களாய், இயேசு சொன்ன அன்பின் அடையாளங்களாய், இயேசு செய்தது போல் அவர் நன்மையை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்ற அந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாம், வாசித்திருக்கிற நாம் அவரை போல நன்மைகளை நடைமுறைப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை மையமாக கொண்டு இணைப்புக்கல்லாக கொண்டு பிற மக்களையும் எளியோர்களையும் நியாயத்திற்காய் குரல் கொடுப்போரையும் சமூக அக்கறை உள்ளவர்களையும் பிறரையும் இணைத்து கொள்ளுகிற, கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்துவை இணைப்பாக கொண்டு அந்த பொது நீதிகளில் நம்மை இணைத்து கொண்டு அவைகளுக்காய் செயலாற்றுகிற. சென்ற வாரம் கூட ஒரு வார்த்தை நாம் அருளுரையிலே கேட்டிருப்போம். நான் வீட்டின் அறைக்குள்ளாக மெல்லிய குரலில் சொல்லுவதை நீங்கள் வீட்டின் மேல் தளத்திலிருந்து உறக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லுவதாக அமைந்த அந்த வார்த்தையை தியானித்திருப்போம். இந்த உறக்க கூறுவது என்பது ஏதோ ஒரு மொட்டை மாடியில் இருந்து இயேசுவே கடவுள் என்று உரத்துக்கொண்டு சொல்லுவதல்ல. நாம் இப்படி வழிபாட்டுத்தல அறைகளுக்குள்ளாய் புரிந்து கொண்ட கடவுளின் வார்த்தையை, நாம் இப்படி வழிபாடு தலங்களில் அறைகளுக்குள்ளாக புரிந்து கொண்டு கிறிஸ்துவை வெளி உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக, இந்த சத்தமாக சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தை வாய்களால் சத்தமிடுவதல்ல அல்லது வாய்களால் பேசுவதல்ல, வாழ்க்கை முறையால் வாழ்ந்து காட்டுங்கள். நான் உங்களுக்கு போதித்திருக்கிற, நான் உங்களிடம் எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளை, இறையரசின் தகவுகளை, இறையரசுக்குரிய உயரிய விழிமயங்களை, அறம் சார்ந்த வாழ்க்கையை, நல் ஒழுக்கத்தை, நற்சிந்தனையை, பகிர்தலை, உறவுகளை பேணுவதலை உண்மையுள்ள சிந்தையோடும் நியாயத்தோடு எல்லா நிலைகளிலும் கடவுளின் நீதியிலிருந்து அவைகளை மேற்கொள்வதும் அணுகுவதுமான வாழ்க்கை முறை மெய்யாகவே கற்பாறையின் மீது கட்டப்பட்ட கற்களாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தனிநபர்களாக, திருச்சபையாக நம்முடைய வாழ்க்கை முறை கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை முறையாய், கிறிஸ்துவில் கட்டப்பட்ட, அதன் மீது நிறுத்தப்பட்ட திருச்சபையாக, இறை மனிதராய், இறை மக்களாய், தனித்தும் குழுவாகவும் தனி மனிதராகவும் திருச்சபையாகவும் சமூகத்தில் நம்முடைய கடமைகளை, பொறுப்புகளை வெறும் நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக இருப்பவர்கள் மட்டும் இறையரசுக்குரியவர்களாக அல்லாமல், இவ்வுலகமே இறையரசின் தகவலுக்கு தம்மை உட்படுத்தி கொள்ளுகிற அந்த மாபெரும் உன்னத எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற பொறுப்புடையவர்கள் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை முறை அமையுமானால், மெய்யாகவே நம்முடைய வாழ்வின் மையப்பகுதியாய் கிறிஸ்து அடித்தளமிட்டிருக்கிறார். மெய்யாகவே கிறிஸ்துவின் வார்த்தை நம் வாழ்வின் அடித்தளமாக கொண்டு நம்மை இயக்குகிறது. மெய்யாகவே கிறிஸ்து நம் வாழ்வியலோடு இணைந்து செயலாற்றுகிறார் என்பதை உலகமும் புரிந்து கொள்ள வழி செய்யும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பண்புடையவர்களாய், சிறப்புக்குரிய தகவுகளை நம் வாழ்வியலாக வளர்த்து கொள்ள, பயிற்சிகளை மேற்கொள்ள, சிறுவர் முதல் பெரியோர் வரை, ஆண் பெண்
எல்லா நிலைகளிலும் ஒரு சமத்துவமான சிந்தனையுடன் கடவுளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மக்களாக நம்முடைய வாழ்வின் பயணங்களை தொடர்வோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.